530 என்ன படம் மாதிரி இது மொத்த 530 மொத்த ஃப்ரண்ட்ல பூல் மாதிரி இது படம் ஒத்த உட்காந்து நான் பார்க்கணுமா படம் அது 2.5 மாதம் லூசு கூதி மாதிரி இந்த படம் 2.5 மணி நேரம் கண்ணாடி இல்லாம படம் பார்க்கலாம் அது ஜிஎஸ்டி 70 ரூபா சேர்த்து போடுறாங்க டிக்கெட்டு என்னது இது படம் பார்த்த மாதிரியா இருந்தது ஒத்த 2 மணி நேரம் ஒத்த எப்படி பசங்க தெரியல படம் ஒத்த மொக்கையா இருந்தது படம் ஃபிளாப் படம் படம் கதையா போல எது யோகி பாபு வரான் மயிறு எது கார்த்தி மயிறு வரான்னு கதையா புரியல எனக்கு ஒத்த படம் பார்த்த மாதிரி ஆகுது ஒத்த பாருங்க 530 ரூபா தெரியல யோகி பாபு எதுக்கு வராரு யோகி பாபு ஃபர்ஸ்ட் சீன் ஃப்ரெண்டுன்னு காட்டுறாங்க அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு தெரியல டேரக்ஷன் ஃபுல்லா 533 ரூபா வாங்கியிருக்காங்க ஜிஎஸ்டி கண்ணாடி ஃப்ரண்ட்ல சீட்டு என்னதுக்கு ரீசன் இது ட்ரெயிலர் பார்த்து எதிர்பார்த்தோம் நான் ஃபுல்லா உண்மை புரியல படம் 2 கஷ்டப்பட்டு வீட்டில் சண்டை போட்டுருந்தாங்க பாருங்க 6 ரூபா 4 மணி அந்த பொறுத்த பேய் வீடு இருக்கு பேய் வீடுக்கே டிக்கெட் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இல்ல ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க ஆர்டிஸ்ட் அவங்களுக்காவது ஒரு இது பண்ணி பார்க்கணும்ல ப்ரோ நம்ம என்ன ப்ரோ சப்போர்ட் பண்ணோம் நம்மளுக்கு படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க என்ன கதை தப்பு தானே அது இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க 350 கோடி போட்டு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படத்தை பார்க்குறதுக்காக தானே 3 மணி நேரம் இதுக்கு தானே பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்ட் தானே பண்ணுறாங்க ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லணும் அது அவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் போட்டு தானே ஒரு படத்தை வெளில விட்றாங்க ஈஸியாக பேசிட்டு போனால் இல்லை என்ன ப்ரோ ஒன்றும் புரியல அவங்களுக்கு புரியல வெளில போகணும் படம் புரியல 550 ரூபா ஊற்றி பார்க்குறேன் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டு 190 ரூபா தானே போட்டுருக்காங்க டிக்கெட் ரேட்டு பார்க்க வேண்டியதானே ஏன் அப்படி பேசக்கூடாது தப்பு ப்ரோ அது ப்ரோ சூப்பர் ப்ரோ வந்து பார்க்கலாம் ப்ரோ அவர் ஒர்க் பண்ணுறாரு சித்தே சிவா வந்து பிரித்து எடுத்துட்டார் ப்ரோ எஸ்பி சார் வந்து சூப்பர் மியூசிக் வந்து பிளாஸ்ட் ப்ரோ விஜய் தரமான படம் ப்ரோ அடிபொலி ப்ரோ சூப்பர் மாறா இருக்கு அவர் சொல்ற மாதிரி இவர் சொல்ற மாதிரிலாம் கேட்காதீங்க படத்தை படமா மட்டும் பாருங்க தல அதான் நான் சொல்லுவேன் படத்தை படமா மட்டும் பாருங்க படம் தாறுமாறா இருக்கு இந்த 225 ரூபா 325 ரூபான்னு இந்த கோடி அந்த கோடிலாம் பேசக்கூடாது படம் படமா பார்க்கணும் தலைவன் செதுக்கிருக்காப்ல அவன் வந்து ஒருத்தர் விஜய் ரசிகர் சொல்லுவான் அஜித் ரசிகர் சொல்லுவான் படம் வந்து காமன் ஆடியன்ஸாக பார்த்தா படம் தாறுமாறு தக்காளி சோறு அவ்வளோதான் செகண்ட் ஹாஃப் கார்த்தி வராரு எல்லாம் ஓவரால் நல்லா இருக்கு ப்ரோ படம் பார்க்கலாம் ப்ரோ எல்லாரும் வந்து பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ ஒரு முதல் ஒன்று வரும்ல அது பார்க்க தவளை மாதிரி இருந்துச்சுண்ணா பெரிய சைஸ் தவளை மாதிரி அது ப்ளக்குன்னு பார்த்துட்டு நான் தவளைன்ற இவன் சூர்யான்றான் என்ன பண்ணுறதுனே தெரில ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாக சொல்லலாம் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கெலாம் கொண்டு வந்து பரவாயில்லையாக இருந்திருக்கும் நடுவில் அந்த சூப்பர் ஸ்டார்னா மாதிரி பப்ப அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சொல்லப்போனால் கொஞ்சம் அறுத்துட்டாங்க போட்டு அறுன்னு அறுத்துட்டாங்க ஆமாம் ஆமாம் இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு நடுவில் ஏதாவது காமெடி பண்ணிடுறாங்களா டென்ஷன் ஆகிடுறானுங்க பசங்களாம் அதான் அதான் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அதெல்லாம் வந்து பார்க்க அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இந்த டைமில் எடுத்தானுங்கள்ல அதுதான் ரொம்ப பார்க்கவே முடியல ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா கூட கொஞ்சமாச்சு நல்லா இருந்திருக்கும் என்ன சொல்கிறத விடுங்க மியூசிக் எப்படி இருந்துச்சு டிஎஸ்பி மியூசிக் பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது அதனால் இல்லை மியூசிக் அவ்வளோலாம் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இல்லை இப்போ நம்ம இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம்ல இந்த மாதிரிலாம் வரல வைக்கிறேன்னு இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சூர்யாவோட ஆக்டிங் செம்ம லெவல் நான் சொல்கிறேன்னு பெருசாக நினச்சிக்காதீங்க சில சீன்லலாம் அப்படி சிவாஜி கணேசன் சாரை பார்த்த மாதிரி இருக்குது சூர்யாவை அவருடைய வாய்ஸ் கர்ஜனெல்லாம் அமேசிங் தெரியுமா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூர்யாவை பார்த்து எல்லா ஜென்ஸும் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐ லவ் சூர்யா சூப்பர் படம் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க பாய் थैंक यू ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ விஜய் ஃபேன் விஜய் நல்லாவே இல்ல ப்ரோ படம் நல்லாவே இல்ல என்ன ப்ரோ எடுத்து பார்க்கலாம் ஒழுங்கா கடமா பார்த்து 270 ரூபாய் கொடுத்து வந்திருக்கேன் ப்ரோ ஒர்த்தே இல்ல ப்ரோ என்ன ப்ரோ இருக்கு கோட் நல்ல படம் ப்ரோ சீட்டா நல்லா வெயிட் வச்சிட்டாரு ப்ரோ நல்ல ஃபைட் ப்ரோ நல்லா ஸ்டோரிஸா கொண்டு போறான் ப்ரோ நடுவுல எமோஷன் கொண்டு வந்துட்டான் ப்ரோ அந்த பிஸ் ரொம்ப தட்டுச்சு ஆமா ப்ரோ ஸ்டோரி ஒன்றும் இல்லை ப்ரோ சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க கேஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அண்ணன் தலை 6 பேக் சீனு கார்த்தி சீனு மஜா அவ்வளோ மஜா ப்ரோ எனக்கு பிடிக்கல ஓ நார்மல் ஆடியன்ஸாக சொல்கிறேன் ப்ரோ நார்மல் ஆடியன்ஸாக சொல்கிறேன் நல்லா இல்லை கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க ப்ரொமோஷன் எங்கெங்கயோ போய் பண்ணாங்க இந்த அளவுக்கு இருக்கா ப்ரோ சிவா கொடுத்த ஹைப்புக்கு இதெல்லாம் 1000 கோடி 2000 கோடிலாம் 100 கோடி கூட வராது ப்ரோ கேமியோ நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ கோட்டை முண்டாது ப்ரோ 400 கோடி அடிக்க சொல்லு ப்ரோ நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட்ல அந்த கங்கா கங்கா சாங் என்ன பிடிச்சிருக்கு படத்துல இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீலிங் இருக்கு அவ்வளவுதான் நல்லா பண்ணிருக்காரு போர் அடிக்குதாங்க இல்ல நல்லா இருக்கு படம் நெகட்டிவா சொன்னாங்க இல்ல நல்லா இருக்கு படத்துல நல்லா இருந்ததுன்னா ஆர்ட் டைரக்ட் அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது காஸ்டியூம் சூப்பரா இருந்தது சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருந்தது வில்லன் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது ஸ்டோரி இல்லை படத்துல
ரொம்ப ஸ்லோவாக போச்சு, ஸ்டோரி இல்லை. அதே மாதிரி செம்ம லேக் நிறைய இருந்தது, தேவையில்லாத இடத்துல பாட்டு, அப்புறம் நிறைய தேவையில்லாத சீன்ஸு, நிறைய ஒரு மாதிரி போர் அடிச்சது, தூக்கம் வர மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கலண்ணா, செம்ம மொக்க தான் படம். ஆனால் செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை லாஸ்ட் கிளைமேக்ஸில் கார்த்தி வந்தார், அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி படம் ஃப்ளாப் தான். மியூசிக் நல்லா இருந்தது, நல்லா டிஎஸ்பி நல்லா போட்டிருந்தாரு, காது கிளியிற மாதிரி படம். ஆனால் வேஸ்ட்டு ப்ரோ, சீரியஸாக நல்லா கொடுத்த காசு சத்தியமாக ஒர்த்து இல்லை. இந்த 3D நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து 3D தேவையில்லை இந்த படத்துக்கு. இல்லை இருக்கட்டும், இவன் தான் சூர்யா பெரிய ஃபேன், இவரை கேளுங்க. ப்ரோ படம் நிஜமாக சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருந்து பாருங்கள். 3D ஷோக்காக படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. என் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது ப்ரோ, அதனால் இருக்குது. படம் நிஜமாகவே நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளேக்காக படம் சூப்பராக இருக்குது, 3Dக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ, நிஜமாக நல்லா இருக்குது படம். படத்தில் டிஎஸ்பி மியூசிக் தான் ப்ரோ, சூர்யா ஆக்டிங் ஆக்சுவல் சூப்பராக எப்போ இருந்துச்சு, டிஎஸ்பி மியூசிக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி 3D தான் ப்ரோ, படத்தில் 3D சூப்பராக இருந்துச்சு, கார்த்தி என்ட்ரிங் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி படம் ஆக்சுவல் கமர்ஷியலாக இல்லாமல் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கு, மஸ்ட் வாட்ச் ப்ரோ. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். படம் ஓகே தான், ஸ்டோரியில் தான் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஆக்டிங் வைஸ் ஓகே. இவர் மியூசிக் போட்டிருக்கிறதுலாம் ஓகே, பிரசாத் ஆமாம் டிஎஸ்பி. இது செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருக்கு படம்? செகண்ட் ஹாஃப்லேருந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏதோ ஸ்லோவாக போகுது, திடீர்னு ஏதோ ஒன்று லாக் ஆகுது. படம் ஏதோ ஒரு ஸ்டோரி குறை தான், ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் நல்ல பர்ஃபெக்டாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எதிர்பார்க்குறது நிறைய எதிர்பார்த்து வரோம், ஒரு சில ஏமாற்றங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சும்மா பார்க்கலாம், ஏதோ ஒரு டைம் பாஸ்ன்னு பார்க்குற மாதிரி சும்மா பார்க்கலாம். மற்றபடி பெருசாக ஸ்டோரியில் ஸ்ட்ரென்த் எதுவும் இல்லை. ரைட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. படத்தில் ஹாலிவுட் லெவலில் எடுத்திருக்காங்க, மேக்கிங்லாம் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக எப்போ முடியும்னு இருக்குது, செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ, சீன்லாம் படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சீரியஸாக நல்லா இருக்குது, ஃபுல்லி ஆக்ஷன் தான், எல்லாமே நல்லா இருக்குது. கண்ணை பார்த்தாலே தெரியும் ப்ரோ, 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அவ்வளோதான், படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். அந்த முதல்ல ஒரு சீனு தரமாக இருந்துச்சு, அவ்வளோதான். விடுங்க ப்ரோ போதும் ப்ரோ, விடுங்க ப்ரோ. கிளைமேக்ஸ் பக்காவாக இருக்கும், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அதில் மட்டும் இருக்குது, வந்து பார்த்துட்டு போவோம். நல்லா இருந்துச்சுன்னா படம் பார்க்கலாம். சிறுத்தை சிவாவில் என்ன முடியுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. சிறுத்தை சிவா எல்லா படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணால் படம் நல்லா இருக்குது. ஒரு தடவை படத்தை பார்க்கலாம். படம் ஒன்று தேட்டரில் பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணலாம் எல்லாரும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பெட்ரு, செகண்ட் ஹாஃபும் பெட்ரு. படம் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் உண்மையாக நல்லா தான் இருக்குது. படம் சூப்பர்ண்ணா, வேறு லெவல்ண்ணா. ஆக்சுவலி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தோம். ஏன்னா பெரிய படம்லாம் ட்ரெய்லர் விட்டு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்தோம். படம் வேறு லெவலு. கேமியோ எக்ஸ்பெக்டே பண்ணல. இருந்தாலும் வந்து எமோஷன் அங்கே கொஞ்சம் அந்த ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி படம் நல்லா தானே இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம்ண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் பார்ட் கொஞ்சம் இதுவாக போகுது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். தம்பி படத்தில் வேறு நடிச்சிருக்காரு, வேறு பையன். படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இல்லை போரெல்லாம் அடிக்கல, நல்லாவே போச்சு. சூர்யாவோட எல்லா சீன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. செம வேகமாக போச்சு. நல்லா ஃபைட்டில் நல்லா இருந்துச்சு. வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர் வந்தோம். மேரேஜ் ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த படங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக இருந்தது. என்னென்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு படம்? 3D விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. விஷுவல் ட்ரீட் நல்லா இருந்தது. அவங்க காட்டின பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் யூஷுவல் ஸ்டோரி பட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருந்ததா? படம் ஃபுல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட்டு படம் நாங்கள் வர்றது, மேரேஜ் ஆகிட்டு நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது, படம் நல்லா இருக்கு சார். அந்த மாதிரி நான் வேற மாதிரி ஒர்த்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்து. வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு படம். திரும்ப ஒரு கேட்டம்புராரம் காட்டுக்குள்ளே போய் வந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரியான ஒரு செம்மையான ஒரு படம். பார்த்ததுலயே சொல்லிட்டு தானே இருப்பான். செம்மையா எடுத்திருக்காங்க. பார்க்கணும்னா பார்க்க சொல்லுங்க, எல்லாம் மூட்டு போகணும்னா நெகட்டிவ் என்ன வேணாலும் பேசலாம். பார்த்து ரசித்து பார்க்கணுங்கிற ஒரு கதையாக ஒரு படமாக அதை பார்க்கணும். அவன் கஷ்டப்பட்டு அவளை உயிரை தியாகம் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. அருமையான படம். யாரும் வந்து அதை குறை சொல்லி இது பண்ணணுங்கிறது ஒரு விளம்பரத்துக்கு பேசலாம். நல்ல விளம்பரத்துக்கு பேசலாம். படம் நல்லா அருமையாக இருக்குங்க. ஃபீல் பண்ணி நல்லா உட்காந்து ரசித்து பாருங்கள், நல்லா இருக்கு. அதான் 3D இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் படம் அந்த மாதிரி வேற மாதிரி
ஒர்த்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இது பண்ணதுக்கு செம்ம ஒர்த்துண்ணா. நல்லா இருக்கு, நல்லா சொல்ல முடியாது ப்ரோ, சூப்பராக இருக்குது. அது மிஸ்டு ரிவ்யூலாம் சொல்கிறாங்க. 2.5 மணி நேரம் ஜாலியாக தான் போச்சு. கார்த்தி வந்து தான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. என்ன ப்ரோ? நல்லா இருக்கு எல்லாமே. படம் நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது படம். எதிர்பார்க்க